Hello guys, this is Gopal here. Welcome back to my channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி மால்ட்டாவில் உள்ள ஒரு கம்பெனிக்கு டேரெக்டாக எப்படி ஜாப் அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஜாப் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க முடியும். நான் போடக்கூடிய வீடியோ எதுவுமே கண்டென்ட் கிடையாது, எனக்கு வர ஜாப் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாகவே என்னோடய சேனலில் வீடியோ பார்த்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மால்ட்டா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உள்ள கம்பெனியில் தான் இன்றைக்கி ஜாப் அப்ளை பண்ண போகிறோம். என்ன மாதிரி கேட்டகரிலாம் ஜாப் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு வர நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், எங்கெங்கேருந்தெல்லாம் எனக்கு ஜாப் வர்றதுன்றதை மால்ட்டாவிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய நோட்டிஃபிகேஷனில் எத்தனை வேலை இருக்குன்னு. இது என்னோடய ப்ரொஃபைல். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மால்ட்டா கோபால் தமிழ் யூடியூப் சேனல்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வர நோட்டிஃபிகேஷனில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஜாப் வருதோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். எனக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷன் வரும் மால்ட்டாவிலேருந்து ஜாப் வர்றதை. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் எப்படி அப்ளை பண்ணுறத சொல்கிறேன். இதில் பாருங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றதுன்றதை. மால்ட்டா ஜாப்லேருந்து, மால்ட்டா கண்ட்ரிலேருந்து எல்லா ஜாப், லேபர் கேட்டகிரிலேருந்து எல்லா ஜாபும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். மால்ட்டா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 1 டே ஆகிடுச்சு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து. நான் செக் பண்ணி பார்க்கல, இன்றைக்கி தான் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து எனக்கு ஜாப் என்னென்ன கேட்டகிரி எல்லாம் இருக்குன்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து சேல்ஸ் ஏஜென்ட்டுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஜாப் உங்களுக்கு போட்டுப்போங்க. இதில் பாருங்கள் 1 டே தான் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்து. நான் செக் பண்ணி பார்க்கல, இன்றைக்கி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் இது ஒயிட் கலர் ஜாப் மாதிரி தான், இது சேல்ஸ் ஏஜென்ட் மாதிரி. நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுங்கள். இந்த கேட்டகரி நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில். இப்போ அந்த கிளிக் பண்ணுறேன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி கேட்டகரியிலேருந்து எல்லாமே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. சேல்ஸ் ஏஜென்ட்டில் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கேட்டகரிக்கு இதில் சூட்டபுள் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸு கேட்பாங்க. அதனால தான் நீங்கள் சூட்டபுள் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இதில் எல்லாமே உங்களுக்கு கேட்டகரியிலேருந்து எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு போட்டுருவாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, நைட் ஷிஃப்ட்டா டே ஷிஃப்ட்டா அப்படின்ற மாதிரி. இது டேரெக்டாக ஹெச்ஆருக்கே நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு வே தான் இது. இதில் நிறையா ஜாப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுற பாருங்கள். இதில் பாருங்கள் இப்போ என்னென்ன கேட்டகரி, இப்போ அவங்க என்ன சொல்கிற வர்றாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஒர்க் வித் அஸ்ன்ற மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்கள். இதில் எல்லாமே எல்லா சிவியும் வந்து ஹெச்ஆர் தான் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ பண்ணி வர அப்படின்ற மாதிரி. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. வேக்கன்சி அவைலபிள் என்னென்ன வேக்கன்சி இருக்குது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி பாருங்கள். மெக்கானிக்கல் இருக்குது, ஸ்டோர் கீப்பர், எலக்ட்ரிஷனு, பேனல், பஸ் டிரைவர் கூட எடுக்கிறாங்க. நீ பஸ் டிரைவர் யாருன்னா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் கொடுத்துக்கிற வேக்கன்சி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு எலக்ட்ரிஷன் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ எலக்ட்ரிஷனுக்கு பாருங்கள் என்ன மாதிரியான ஜாப்லாம் இவங்க கொடுத்துருவாங்க. டெக்னிக்கல் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்ன மாதிரி டியூட்டியெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதில் ஒரு லைனும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்க மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. இல்லை அவங்க கேட்குற டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே எக்ஸ்பீரியன்ஸு கூட இருக்கும். நம்மளுக்கு சூட்டபுள் ஆகிற கூட இருக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நைட் டியூட்டி கூட அவங்க வந்து கொடுப்பாங்க. அதில் மாதிரி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரிலாம் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் லெவல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷனு, 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அண்டு ரிப்பேரிங் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள் வித் Euro 6 இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 3 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்தியாவிலே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்போம். இது ஃபுல்லாமே டிரான்ஸ்போர்ட் கம்பெனின்றதுனால எல்லாமே வந்து டீசல் இன்ஜினு, ட்ரக் அண்டு பஸ்ஸு இதுக்குள்ளே உள்ள எலக்ட்ரிஷன் ஒர்க்கு தான் அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போது அது நீங்கள் இதில் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் மண்டே டு சண்டே
ரொட்டேட்டட் பேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்டு கூட நம்மளுக்கு வந்து இன்க்ளூடட் நைட் ஷிஃப்ட்டு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி படித்து பார்த்துக்குங்க. இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்டடு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஹெச்ஆருக்கு வந்து சப்மிட் பண்ணி விடுங்க. இது மாதிரி இந்த மெயில் ஐடியில் அப்படின்ற மாதிரி மெயில் ஐடியும் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க. இந்த மெயில் ஐடியில் பார்த்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடியிலேருந்து வச்சு டாக்குமெண்ட் வச்சு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போது அடுத்த கேட்டகரி நம்ம பார்ப்போம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தது வந்து என்ன கேட்டீங்கன்னா பஸ் டிரைவருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு தான் அவங்க கேட்பாங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு இது மாதிரிலாம் ஒன்று ஒன்றாவே கேட்பாங்க. லைசன்ஸு, லோக்கல் லைசன்ஸு அது மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதில் தெளிவாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்களே டிக்கெட்டும் வாங்கிக்கிறோம், நீங்களே வந்து டிரைவிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் சேம் மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலே அப்ளை பண்ணி விடுங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருவாங்க. ரெக்ரூட்மெண்ட்டு பாருங்கள், லோக்கலில் டிரைவிங் லைசன்ஸு யூரோப் கேட்டகரியில் ஏ அண்டு பி அது மாதிரி லைசன்ஸு உள்ள கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல், பேசிக் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. பாஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டிரைவிங் அசஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கிளியரன்ஸ், போலீஸ் ரெக்கார்டு, அந்த பிசிசின்னு வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரெக்கார்டெலாம் வந்து கேட்பாங்க. அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க. பர்ஃபார்மன்ஸு போனஸ் ஆஃப் 600 ஈரோ ஆனுவலில் வந்து 600 ஈரோ உங்களுக்கு வந்து போனஸாகவே கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜாக இருந்தாலும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கீங்களான்னு பார்த்துட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ப்ளாயி அண்டு இமிடியட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பேரண்ட்டு அண்டு சில்ட்ரன்ஸ் இது மாதிரி நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. அடுத்தது டீம் சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரிக்கு எடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மால்ட்டாவில் வந்து ஒயிட் கலர் ஜாப் வந்து அதிகமாகவே எடுப்பாங்க. மித்த ஜெர்மன், போலாண்டு இந்த மாதிரி கண்ட்ரியை விட இங்கே வந்து ஒயிட் கலர் ஜாப்புன்னு நிறையவே இருக்குது. இதில் கேட்டிருக்காங்க டீம் சூப்பர்வைசருக்கான கேட்டகரி பார்த்துங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கேட்டிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும், சிமிலர் ரோல்ஸில் அப்படின்ற மாதிரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். இதில் வந்து இன்டர்வியூவும் சேம் கொஷின்ஸு தான் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. உங்களுக்கு மேபி ஸ்கைப் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம், ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு இது மாதிரிலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக வந்து ஒரு 2 லைன் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதுக்கான ஆன்சர் சொல்ல முடியுமா, அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்கூட்டியே உங்களுக்கு இன்டர்வியூக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மெயில் ஐடியில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே மெயில் ஐடியில் வந்து என்ன கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து சப்ஜெக்டில் வந்து போட்டுக்குங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த மெயில் ஐடி இப்போ காப்பி பண்ணுற பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணுற பாருங்க. இப்போ மெயில் ஐடியில் அந்த காப்பி பண்ண மெயில் ஐடியை இப்போ பேஸ்ட்டு பண்ணுறேன். பேஸ்ட்டு பண்ணிட்டு இப்போ சப்ஜெக்டில் எலக்ட்ரிஷியன் அப்படின்ற மாதிரி நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். என்னோடய ரிலேட்டடான ஒரு ஜாப்க்கு. இப்போ பாருங்கள், நான் எப்படி ப்ராசஸ் அப்ளை பண்ணுறேனோ அதுக்கான ப்ராசஸை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். என்ன படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா அப்படின்ற மாதிரி. இல்லைனா ரிட்டர்ன் மெயில்ஸ் எதுவுமே வராது. இப்போ நான் எலக்ட்ரிஷனுக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பாருங்கள் எப்படி நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற இதே சேம் ப்ரொசீஜர் தான். பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, ஈஸியாகவே இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப்பில் ஒரே பேஜில் ஒரே பிடிஎஃப்பில் வச்சுக்கோங்க. போன வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட்டை ஒரே பிடிஎஃப்பில் வச்சு நம்ம அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. அதே ப்ராசஸ் தான் இது. எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே பேஜில் வச்சு நான் சென்ட் பண்ணி விட்றேன். இதில் சென்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வெரிஃபிகேஷன் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்டர்வியூக்கான ஒரு அலர்ட் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட் பண்ணது எப்படி நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சிம்பிள் தான். நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் நீங்கள் அனுப்பிச்சுட்டினாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் அண்ட் டேட்டு எல்லாமே தெரியும். அவங்களோட மெயில் ஐடி அட்ரஸ்லேருந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்.com அப்படின்ற மாதிரி. இதில் இன்னை டேட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே நீங்கள் எலிஜிபிலிட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி.
இது மாதிரி செக் பண்ணி பார்த்து அனுப்புங்க. இது பெரிய ஒரு விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயந்தான். மெயில் ஐடிக்கு உங்கள் டாக்குமெண்ட்டும் ஒரே பேஜில் வச்சு அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதான். இது ஏன் ஒரே பேஜில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பேஜாக வந்து தள்ளிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அவங்க பார்த்துட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஐடி கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஹீரோ பாஸ் சிவி வச்சுருக்கேன், ஹீரோ பாஸ் கவர் லெட்டர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம். இதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டும் ஒரே பிடிஎஃப்பில் வச்சு நான் அனுப்புகிறேன், அவ்வளோதான். இதில் அனுப்பி தான் எனக்கு வேலை கிடச்சி. நான் இதே ப்ரொசீஜர் தான் நான் அனுப்புனேன். நீங்களும் இதே ப்ரொசீஜரில் அனுப்புங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு 15லேருந்து 18 ஜாப் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருது மெயிலில். அந்த வேலை எல்லாமே உங்களுக்கு நான் தரேன். நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். நீங்களும் அதே ப்ரொசீஜரில் வச்சு பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ தெரியவே தெரியாது. என்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஒரு கண்டென்ட்டுக்கோசரம் கிடையாது. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதில் வந்து நான் மற்ற வீடியோ பார்த்துட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போகிறது அது மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வர நோட்டிஃபிகேஷன், எனக்கு வர வேலையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். என் கூட இருக்கிற நிறைய ஃப்ரெண்டு இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் ஆகிருக்கு. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அப்ரூவல் பண்ணாங்க, நான் என்ன மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணோன்றதை உங்களுக்கு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணி தரேன்.